13வது அதிகாரம் முதல் வசனம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவனுக்கு கீழ்ப்படிய கடவன். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ஒரு சாப்டர் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. எதற்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும்? ஆமென். எதற்கெல்லாம்? அதுதான் முடியாது, ஆனா உங்களை முடிய பண்ணுவார். ஆமென். எதற்கு முதலாவது கீழ்ப்படிய வேண்டும் அது தெரிஞ்சுக்கோங்க. சில அதிகாரங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த அதிகாரங்களுக்கெல்லாம் நீங்கள் நிச்சயமாகவே கீழ்ப்படிய வேண்டும். அதிகாரங்களை உருவாக்கினவர் யார்? தேவன். தேவனாலே அன்றி எந்த அதிகாரம், உனக்கு ஒருத்தர் பாஸா இருக்கிறாரு, உனக்கு ஒருத்தர் ஹெட்டா இருக்கிறார்னா அந்த அதிகாரத்துல அவரை உட்கார வச்சது யாரு? தேவன். ஆமென். தேவனாலே அன்றி எந்த அதிகாரமும் உருவாக்கப்படல. அல்லேலூயா. நீ எந்த ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஸ்கூல் நிர்வாகத்துல, வேலையில, ஊழியத்துல எங்க இருந்தாலும் உனக்கு மேல் இருக்கிற அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆமென். ஏன் அப்படின்றதுதான் இப்ப நம்ம ஃபர்தரா பார்ப்போம். ஏன்னா முதல் காரணம், இந்த அதிகாரம் யாரால உண்டாக்கப்படுகிறது? தேவனாலதான் உண்டாக்கப்பட்டிருக்குது. அப்ப நீங்க அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படியும் போது தேவனுக்கே கீழ்ப்படுறீங்க. ஆமென். இப்ப உங்களுக்கு விளங்கு மாதிரி சொல்லணும்னா, இப்ப ஒரு பிஎம் அவர் ஒரு அதிகாரத்தை போடுறாரு அப்படின்னா, சிஎம் அதை அடுத்தது கீழே இருக்கவங்க அதுக்கு கீழ்பட்டு இருக்கிறாங்க. அது கீழே கீழ்பட்டு இருக்காங்கன்னா இவங்க டைரக்டா யாருக்கு கீழ்பட்டு இருக்கிறாங்க? மேலான பிரைம் மினிஸ்டருக்கும் கீழ்பட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அது போலதான் இந்த அதிகாரத்துல இருக்கவங்களுக்கு நீங்க கீழ்ப்படும் போது நீங்க தேவனுக்கே கீழ்ப்படுகிறீங்க. ஆமென். முதல் கட்டம். இரண்டாவது ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? அடுத்த அந்த வசனத்தை பார்க்கலாம். 2வது வசனம். ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகள் அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் அதிகாரத்திற்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். இந்த வசனம் அதாவது என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, அதிகாரி நல்லதும் செய்ய முடியும், அவனால கெட்டதும் செய்ய முடியும். உனக்கு பயம் இல்லாம இருக்கணும்னா நீ அவனுக்கு நன்மை செஞ்சுட்டு போயிடு. அல்லேலூயா. அவனுக்கு எல்லாத்துக்கும் அத்தாரிட்டி இருக்கு. அல்லேலூயா. அவனுக்கு உனக்கு நன்மை செய்யவும், ஆமா, சபிக்கவும் ஆசீர்வதிக்கவுமே அவனுக்கு அத்தாரிட்டி இருக்கு. அதனால அவனுக்கு பயப்படாம நீ இருக்கணும்னா அவனுக்கு நன்மை செய்து விட்டு செல்ல வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்கலாம் ஏன் கீழ்ப்படியணும் அப்படின்னு. 4வது, உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். ஆமென். உனக்கு நன்மை செய்வதற்காகவே, உனக்கு சம்பளம் கொடுக்கிறதுக்காகவே, உன் வீட்டை போஷிக்கிறதுக்காகவே அவன் அதிகாரியா உனக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு நன்மை செய்யறதுக்காக அவன் உனக்கு அதிகாரியாய் இருப்பதனால், உனக்கு மேலான ஊழியக்காரனாய் இருப்பதனால அவனுக்கு நீ கீழ்ப்படிந்திரு. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு நல்லதுதான் ஆண்டவர் சொல்லிட்டான். இப்ப நீங்க ஒரு நிர்வாகத்துல இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கலையா? அல்லேலூயா. சம்பளம் கிடைக்குது, கனம் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. அப்ப அந்த நன்மைகள் இந்த அதிகாரத்தின் நிமித்தம் வரது நிமித்தம் நீங்க அந்த அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருங்க. ஆமென். அல்லேலூயா.
நீ அடுத்து படிக்கலாம். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு தான் அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆமென், அல்லேலூயா. அதாவது பட்டயத்தைனா அவன் முன்பு அதிகாரத்தை அவன் பிடிச்சிருக்கிறதுக்கு சும்மா காரணம் கிடையாது. உனக்கு எதிராக இப்போ ஒரு நிர்வாகத்துல கீழே இருக்கிறவனுக்கு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைய உன் மேல வராம தடுக்கிறவன் யாரு? அதிகாரி தான். ஆமே, ஒரு ஸ்கூல்ல ரீசெண்டா கூட சொன்னாங்க, ஸ்கூல்ல ஒரு மாணவனுக்கு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையில இருந்து அவனை தடுத்து நிறுத்துவதற்காக பட்டயம் ஏந்தியவனாக முதலாவது நிற்கிறவன் யார்? அந்த அதிகாரி தான். ஆமென், அல்லேலூயா. அந்த தலைமைத்துவத்துல இருக்கிறவன் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆத்துமாக்கள் அன்னைக்கு சீஷர்களை பிடிக்க வரும்போது, சீஷர்களுக்கு எதிராக வரும்போது, அது எந்த காரியங்கள் வந்தாலும் அங்க முன்பு நின்றவர் யாரு? நல்ல மேய்ப்பனாகிய இயேசு. ஆடுகளுக்கு பிரச்சனை வரும்போது ஆடுகளை காக்கும்படி நிற்கிற அதிகாரி யாரு? நல்ல மேய்ப்பனாகிய இயேசு. ஆமென், அல்லேலூயா. இது உங்களுக்கு இன்னும் விளங்கணும்னா, இப்ப கவர்மெண்ட்ல ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. என்ன சொல்றாங்க? இந்த கீழே இருக்கிற கீழ் வேலை பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் குறைவான ஒரு ஊதியத்தை போட்டுடணும், இல்ல அவர்களை இன்னும் கடினமாக நடத்த வேண்டும் அப்படின்னு உன்னுடைய கம்பெனி சார்பா நீ ஒரு ஒரு என்ன பண்ற, ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு நினைச்சா அதுக்கு உன் அதிகாரி ஒத்துழைக்கணும். ஆமென், அல்லேலூயா. உனக்கு மேலான ஒரு அதிகாரம் உன்னைய ஒடுக்கும்படி ஒரு உத்தரவு போட்டிருக்கும் போது, இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பாக்குறீங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு சேலரி கம்மி அப்படின்னோட அந்த நிர்வாகம் நீ தடுத்து அந்த மேலான அதிகாரத்தை எதிர்த்து உன்னுடைய கோரிக்கையை செலுத்த இவன் ஒத்துழைக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சோ எல்லா விதத்திலும் உனக்கு இருக்கிற அதிகாரி உன்னை பாதுகாக்கும்படி, உனக்கு நன்மை செய்யும்படி தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால நீ அதற்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னொன்னு இப்ப நான் சொன்னேன், முதலாவது என்ன சொன்னேன்? தேவனால உருவாக்கப்பட்டிருக்காங்க. இவங்க நன்மை செய்கிறவங்களாக இருக்கிறாங்க. உங்களுக்கு அவர்கள் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகிறது, கனம் உண்டாகிறது. அதனால கீழ்ப்படிங்க. அடுத்ததாக இவர்கள் உங்களுக்கு வருகிற துர்க்கிரியைகளுக்கு பட்டயத்தை பிடித்து உங்களுக்காக நிற்கிறார்கள். அதற்காக நீங்கள் கீழ்ப்படிங்க. இதையெல்லாம் விட மிக முக்கியமாக 5வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் கோபாக்கினை. இப்படி நீங்க கீழ்ப்படினா உங்க மேல என்ன வருதா? ஆக்கினை தீர்ப்பு வருது. அதான் முதலே பார்த்தோம். நம்ம முதல் வசனத்தை நீங்க படிக்கும்போது பார்த்திருக்கலாம். 2வது வசனத்துக்கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். தேவன் நியமிச்ச காரியத்துக்கு எதிர்த்து நிற்கிறதுனால அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். அப்படின்னா உங்களுக்கு எதிரான தீர்ப்புகளை நீங்களே எழுதி கொள்றீங்க. அல்லேலூயா. இப்ப 5வது வசனத்துல என்ன சொல்லப்படுது? இதற்கு அந்த ஆக்கினை தீர்ப்பு தண்டனை நம்ம மேல வந்துருன்றதுக்காக மட்டும் கீழ்ப்படியாத 5வது வசனம், ஆகையால் நீங்கள் கோபாக்கினையின் மாத்திரம் அல்ல மனசாட்சியின் நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும். ஒரு அதிகாரி பார்த்தாதான் அந்த வேலையை செய்வேன் அப்படின்லாம் கிடையாது. அல்லேலூயா. அவன் பார்க்கறானோ பார்க்கலையோ அவன் அதிகாரத்துக்கு உனக்கு மேல அவனை கர்த்தர் அதிகாரியா வச்சிருக்காரு. அதனால உன் மனசாட்சிக்கு உண்மையா இருந்து நீ கீழ்ப்படிய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இப்ப இத்தனை விஷயம் நான் சொன்னது என்னன்னா, அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு நிர்வாகமோ ஒரு தேவ ஊழியனோ இல்ல உனக்கு மேல் இருக்க மேல் அதிகாரியோ அவனுக்கு நீ கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும். ஆமென். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது. 2வது, குடும்பத்துல சில அதிகாரங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். குடும்பத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு ஃபார்மேஷன் ஆண்டவர் வச்சிருக்காரு. எபேசியர் 5:21 நம்ம பார்க்கலாம். கொலோசியர் 3:18-19 குடும்பத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். எபேசியர் 5:21, கொலோசியர் 3:18-19 பாருங்க. முதல் படிங்க. தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்க. யார் இந்த ஒருவருக்கு ஒருவர்? அல்லேலூயா.
ஒருவருக்கொருவர் அப்படின்றது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது? அல்லேலூயா. ஆமா இருங்க. என்ன ஒருவருக்கொருவரை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் தெய்வ பயத்தோட, தெய்வம் ஃபர்ஸ்ட். நல்லா எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கர்த்தர், ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு அடுத்த பிரகாரம் கணவரை தேவன் வைத்திருக்கிறார். கணவருக்கு அடுத்த பிரகாரம் மனைவியை தேவன் வைத்திருக்கிறார். மனைவிக்கு அடுத்த பிரகாரம் பிள்ளைகளை வைத்திருக்கிறார். ஆமென். இந்த ஆர்டர் என்ன கவனிக்கிறீங்களா? கர்த்தர், கணவர், மனைவி, பிள்ளை, இவங்க எல்லாருமே ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிந்திருங்கள். ஆமென். அல்லேலூயா. எதாவது பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஒருவருக்கொருவர், ஒருத்தர் வார்த்தை ஒருத்தர் கீழ்ப்படைந்து இருங்க. யாருக்குள்ள? கர்த்தருக்குள்ள. அப்ப இவங்க எல்லாருமே யாருக்கு கீழ்ப்படணும்? கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கும் கீழ்ப்படியணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல தெளிவா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏன்னா கிரைசிஸ் ஹெட். ஆமென். எவ்ரிதிங்ல கிரைசிஸ் ஹெட். ஒரு நிர்வாகமே ஆனாலும் கிரைசிஸ் ஹெட். ஆமென். அதே போல ஃபேமிலி, இப்ப நம்ம பார்க்கிறது என்ன பார்க்கிறோம்? இன்னொரு அதிகாரத்தை பற்றி நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அமைத்த இன்னொரு அதிகாரம் குடும்பத்துல தேவன் அமைத்திருக்கிறார். இந்த வகையில நம்ம கீழ்பட்டு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கொஞ்சம் கஷ்டமா இருக்குதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. ஆனாலும் இந்த கீழ்ப்படிதலை கண்டிப்பாக நீங்க கற்றுக்கொள்ளும் போது ஒரு தேவ சமாதானம் உங்களுக்குள்ள வந்து சேரும். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. சரி, ரெண்டு விஷயம் சொன்னேன். அதிகாரத்துக்கு கீழ்ப்படிதலை பத்தி சொன்னேன். ஒன்று நிர்வாகத்திலையும் தேவ ஊழியர்களையும் சொன்னேன், குடும்பத்திலையும் சொல்லியிருக்கிறேன். இப்ப அடுத்த ஒரு கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதலை குறித்து உங்களுக்கு இன்னும் தெளிவா எடுக்கணும்னு கொலோசியர் 3:18-19 படிச்சிருங்க. கொலோசியர் 3:18-19. மனைவிகளை கர்த்தர் கேட்கும்படி, சத்தம் படிங்க. மனைவிகளை கர்த்தர் கேட்கும்படி, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளின் அன்பு கூறுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் கரெக்டா தான் எழுதி இருப்பாரு. ஆமென். இது இந்த இந்த பிரச்சனை எப்பயுமே வரும். நீங்க முதல் அன்பா இருங்க, அப்புறம் நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன் அப்படின்ற பிரச்சனை இந்த சைடு வரும். நீ முத கீழ்ப்படி, நான் உன் மேல அன்பா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். ஹல்லேலூயா. ஆனா இப்படியே பிரச்சனை பண்ணிட்டே இருந்தா சரியா இருக்குமா? சமாதானம் இருக்காது. யாராவது ஒருத்தர் ஒண்ணு நம்ம கீழ்ப்படியும், அப்புறம் பிறகால அந்த அன்பு நம்ம மேல் கிடைக்கும் நினைக்கலாம். சரி, கணவன்மார்கள் நம்ம அன்பு கூறலாம், நம்ம அன்பை பார்த்துனாச்சும் இவங்க கீழ்ப்படுகிற முடிவுக்கு வரலாம் அப்படின்ற இடத்துக்கு, அதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற இந்த இடத்த தான் விட்டு கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிடத்தில் எரிச்சலாகாமல் அன்பு கூறுங்கள். அதே கொலோசியர் இன்னும் படிச்சீங்கன்னா 18-19 இன்னும் 19 பாருங்க. 3:18-19 படிங்க. கொலோசியர் 3:19. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். மிக முக்கியமான விஷயம். அல்லேலூயா. கசந்து கொள்ளாதீங்க, எரிச்சல் ஆகாதீங்க. அல்லேலூயா. நீங்கள் எரிச்சல் ஆகும் நிமித்தம் அவர்கள் கீழ்ப்படிதலுக்குள்ள வரவே முடியாது. அல்லேலூயா. நீங்கள் ஒரு நல்ல நிர்வாகி, ஒரு அதிகாரியா கர்த்தர் உங்களை வச்சிருக்காரு. You are the head of the family. அந்த ஹெட், நீங்க நல்ல ஒரு நிர்வாகம், நல்ல ஒரு ஃபேமிலியை நீங்க நடத்தணும் அப்படின்னா நீங்கள் கசந்து கொள்ளாமலும் எரிச்சல் அடையாமலும் நீங்கள் அன்பு கூர்ந்தாலே போதும். ஆமென். கணவன்மார்களுக்கெல்லாம் கேக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. உங்கள் மனைவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தால், அல்லேலூயா, நிச்சயமாக உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள். நீங்கள் அன்பு கூர்ந்தும் கீழ்ப்படியலனா தேவனே அவர்களை கீழ்ப்படிய பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க தேவசத்துக்கு வரும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஆமென். அல்லேலூயா. சோ இரண்டு விஷயத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? யாக்கோபு 1
22வது வசனம். யாக்கோபு 1:22. அல்லாமலும் உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா இப்ப எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? வசனத்துக்கு. தேவனுடைய வார்த்தை என்றைக்கு உனக்கு வருதோ அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும். முதலாவது அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது முதலே தேவனுடைய வார்த்தைக்கு, இரண்டாவது தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்படி நீ தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருப்பாயானால் உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்ளுகிறாய். உன்னையே நீ உன்னை ஏமாத்திக்கிற. அல்லேலூயா. யாராவது உங்களை ஏமாத்தினா உங்களை தாங்க முடியுமா? ஏமாற்றம் உங்க வாழ்க்கையில இழப்புகளை கொண்டு வருகிறது. லாசஸ். இந்த இடத்துல நான் ஏமாத்தப்பட்டேன், அதனால எனக்கு ஒரு லாஸ் ஆச்சு. அப்ப உன்னையே நீ ஏமாத்திக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துல நீ பல காரியங்கள்ல லாஸ் ஆயிட்டு இருக்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப ரெண்டாவதாக தேவன் சொல்றது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தை படித்த உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கவனமா இருக்கிறீங்களா? வார்த்தைக்கு நீங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். முதலாவது அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் அதிகமாய் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனத்தை படித்து விட்டு கேட்டு விட்டு போறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்க இழப்புகளை மாற்றவே முடியாது. அல்லேலூயா. அது இழப்பு இருந்துட்டே இருக்கும். உன் வாழ்க்கையில அந்த இழப்பு இருந்துட்டே இருக்கும். நீ எப்ப அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறியோ, தேவனுடைய வசனத்துக்கு உன்னை அர்ப்பணிக்கிறியோ, அப்பதான் உன் வாழ்க்கையில அந்த இழப்பு இல்லாமல் போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப ஈஸி தாங்க, கவலைப்படாதீங்க. எப்படி நான் சொல்லி தரேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரு. ஆமென். சரி, இப்ப நம்ம 2 விஷயம் பார்த்தோம், அதிகாரத்துக்கு வசனத்துக்கு. இப்ப மூணாவது நம்ம என்ன பார்க்க அப்படின்னா, ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? மிகவும் நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்க, இந்த யாக்கோபு 1:5 பாருங்க, வஞ்சியாதபடி. அப்ப வஞ்சிக்கிறவன் யாரு? பிசாசானவன். இப்ப நீ கீழ்ப்படியலன்னா தேவனுடைய அதிகாரத்துக்கும் தேவன் உனக்கு வைத்திருக்க அதிகாரத்துக்கும் வசனத்துக்கு நீ கீழ்ப்படியலன்னா என்ன நடக்கும்? எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்களேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பாருங்க, 2வது வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும், அல்லேலூயா, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடி. அப்ப கீழ்ப்படியாமை பிள்ளைகள் மேல யாரு கிரியை செய்ய முடியும், செயல்பட முடியும்னா ஆகாயத்து அந்தகார பிரபு யாரு? பிசாசானவன். அல்லேலூயா. வானமண்டல பொல்லாத ஆவிகள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல கிரியை செய்ய முடியுமா? ஏன்னா அவன் யாரு? கீழ்ப்படியாதவன். அல்லேலூயா. அப்ப நீ எப்பெல்லாம் கீழ்ப்படியாம நடக்கிறியோ பிசாசு உனக்குள்ள கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? எதற்காக கீழ்ப்படிய வேண்டும்? அல்லேலூயா. உனக்கே தெரியாம உன்னைய அவன் செயல்படுத்தி கொள்ள முடியும். ஆகாயத்து பிரபு, வானமண்டல பிரபு, அவன் வானமண்டல பொல்லாத ஆவிகள் உனக்குள்ள கிரியை செய்ய முடியும் என்று எபேசியர் 2:2 சொல்லப்படுகிறது. சரி, முதல் விஷயம். அடுத்ததாக பிசாசு கிரியை செய்வதற்கு இடம் கொடுத்த மாதிரி ஆயிரும் கீழ்ப்படியாமையின் போது. அடுத்ததாக எபேசியர் 4:11.
மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரை 4:14 படி. நாம் இனி குழந்தைகளாயிராமல் ஹalleluya. எபிரேயர் 4:11. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கீழ்ப்படியாமையினால நம்ம இளைப்பாறுதல்ல பங்கு பெற முடியாம விழுந்து போறோமா? அல்லேலூயா. அதாவது தேவனுடைய இளைப்பாறுதலில் கீழ்ப்படியாதவர்களுக்கு பரம இளைப்பாறுதல் இருக்குது. இந்த உலகத்திலேயும் இளைப்பாறுதல் இருக்கு. அல்லேலூயா. உன்னுடைய மனசுக்கு ஒரு இளைப்பாறுதல் வரணும்னா நீ தேவனுடைய அதிகாரத்துக்கும் தேவனுடைய வசனத்துக்கும் நீ கீழ்பட்டு இருக்கும் போது எப்பயும் ஒரு சமாதானம் இருந்ததுல இருக்கும். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாம, அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாம நீ அழைத்து கொண்டிருக்கும் போது உன்னுடைய இருதயத்துல ஒரு இளைப்பாறுதலே இருக்காது, சமாதானமே இருக்காது. அல்லேலூயா. இளைப்பாறுதலில் நீங்க பங்கு பெறாமல் விழுந்து போகாதபடி கீழ்ப்படியாமையில் இருக்கிறீங்களான்றதுல நீங்க கவனமா இருந்து ஜாக்கிரதையா இருங்கன்னு வாசனம் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். இந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 4வது அதிகாரத்தை ஃபுல்லா பாத்தீங்கன்னா வனாந்தரத்துல எகிப்துல இருந்து கொண்டு வரும்போது ஜனங்கள் அநேக கீழ்ப்படியாமையில போனதுனாலதான் அவங்க பரம கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல. அல்லேலூயா. அல்லேலூயா. சோ இளைப்பாறுதல் என்பது ஆசீர்வாதங்கள். ஆமென். நீங்க கீழ்ப்படியாம போனீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதங்கள்ல ஒரு நிறைவு இருக்காது. ஆமென். ஆசீர்வாதம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், ஆனா நிறைவு இருக்காது. வனாந்தரத்துல கிடைச்ச தண்ணியும் அப்போ மாதிரிதான் இருக்கும். கானானோட பாலும் தேனும் கிடைக்காது. அல்லேலூயா. புரிந்ததுங்களா? பரிபூர்ணம் கிடைக்காது. தேவன் உங்களை படைத்தது நிமித்தம் உங்கள் மேல் இரக்கமாயிருந்து அந்த வனாந்தரத்துல கிடைச்ச தண்ணி காடை அந்த மாதிரி கொடுத்துட்டு இருப்பாரு. அல்லேலூயா. அதனால ஆசீர்வாதம் வருதுன்றதுக்காக நீங்க கீழ்ப்படிதலுக்குள்ள வந்துட்டீங்கன்னு எடுத்துறாதீங்க. பரிபூர்ணத்துக்குள்ள வரணும் அப்படின்னா முழுமையான கீழ்ப்படிதல் அவசியம். ஆமென். அல்லேலூயா. சோ 2 விஷயம் நான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல. நீங்க கீழ்ப்படியல அப்படின்னா பிசாசானவன் கிரியை செய்கிறான். நீங்கள் இளைப்பாறுதலில் பங்கு பெறுவதில்லை. பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க போக முடியாம இருக்குது. சரி, எப்படி கீழ்ப்படியணும்? சரி, கீழ்ப்படியணும்னு தெரிஞ்சாச்சு. எதுக்கு கீழ்ப்படியணும் தெரிஞ்சாச்சு. எப்படி கீழ்ப்படணும்? இதுதான் வெரி இம்பார்ட்டன்டான செஷன். ஆமென். எப்படி கீழ்ப்படியணும் அப்படின்னா முழுமையாய் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. யோனா கீழ்ப்படிந்தாரா? கீழ்ப்படியவில்லையா? இப்பதான் பிரசங்கம் ஸ்டார்ட் பண்றேன். யோனா கீழ்ப்படிந்தாரா? கீழ்ப்படியவில்லையா? யோனாவோட புஸ்தகம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென். இப்ப நம்ம பாக்குறது எப்படி எல்லாம் கீழ்ப்படியணும் அப்படின்னா, யோனா முதலாவது என்ன பண்ணாரு? முதல் அதிகாரத்துல வாசிக்கலாமா? நீங்க அப்படி கண்ணில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். நீங்க யோனா 1ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிங்க. அப்படி இந்த 10 நிமிஷத்துல முடிச்சிடுவேன். கொஞ்சம் கவனமா கவனிங்க. வெரி இம்பார்ட்டன்டான செய்தி. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் பாருங்க, ஆண்டவர் யோனாவை இப்ப நல்லா கவனமா லிசன் பண்ணணும். இப்பதான் நீங்க கீழ்ப்படிகிறது எப்படின்னு சொல்லி தர போறேன். ஆமென். யோனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினிவேக்கு போக வேண்டும் என்று. ஆனா யோனா என்ன செய்தாரு? அந்த வார்த்தையை நல்லா கேட்டுட்டு உடனே எழுந்து
வேற பக்கம் போயிடலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்றாரு. ஆமென். உடனே எந்திரிச்சு கிளம்பி தர்ஷித்துக்கும் போறாரு. ஹல்லேலூயா. இதை ஏன் யோனா செய்தார்? நீங்கள் ஏன் கீழ்ப்படிய முடியாமல் போகிறது? யோனா செய்ததுக்கு காரணம் என்ன அப்படின்றதுனா, யோனா கர்த்தரை நன்றாக அறிந்திருந்தார். நினிவேவுக்கு போய் அந்த ஜனங்களுக்கு நீ மன திரும்புதல் குறித்து சொல்லு, 40 நாளுக்குள்ள இந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன், அழிக்கக்குள்ள நீ மன திரும்பலன்னா நான் அழிச்சிருவேன்னு சொல்லு. யோனாவுக்கு நல்லா கர்த்தரை பத்தி தெரிஞ்சிருந்தது. ஒருவேளை ஜனங்கள் மனம் திரும்பினா கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் அப்படின்றது. இப்ப போய் நான் சொன்னதுக்கு அப்புறம் கடவுள் அதை செய்யலனா, நான் ஒரு தீர்க்கதரிசின்னு போய் சொல்லிட்டேன், கடவுள் அதை செய்யலனா யோனாவை தீர்க்கதரிசி மதிப்பாங்களா? அல்லேலூயா, மதிக்க மாட்டாங்க. இந்த தன்னுடைய சுயத்தின் எண்ணம் வந்தோடனே இந்த ஒரே காரணத்துக்காக யோனா என்ன முடிவு பண்ணாரு அப்படின்னா, நான் போய் சொல்லுவேன், அதுக்கப்புறம் நீங்க இறங்கிடுவீங்க, அதனால நான் போக மாட்டேன் அப்படின்றத சொல்லாம, ஆண்டவன்ட்டே சொல்லாம இவர் நினைச்சு இவர் எடுத்துட்டு போய் வேற பக்கம் கப்பல் ஏறுறாரு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் யோனாவை தெரிந்து கொண்டது நிமித்தம் திரும்பமா கடலுக்குள்ள தள்ளி கடல் பாசி சுத்தி கடல் ஆழத்துக்குள்ள போய் அப்பயும் யோனா கடலுக்குள்ள யோனாவை கர்த்தர் தள்ளவில்லை. யோனா என்ன பண்றாரு? புயல் காற்றை கர்த்தர் அனுப்புறாரு. யோனா சொல்றாரு, இப்ப சொல்லலாம், இப்பனாச்சும் மனம் திரும்பி என்னையால தான் அந்த புயல் வந்திருக்கு, இது கடவுளோ என் மேல கோவமா இருக்காரு, என்னை கொண்டு போய் நினிவே வரையில் விட்டுருங்க நான் சொல்லிருக்கலாம்ல. செத்தாலும் சாகணுமே தவிர நம்ம நினிவேக்கு போனோம்னா நமக்கு அசிங்கமாயிடும். ஏன்னா நம்ம சொன்னது நடக்க போறது கிடையாது. கண்டிப்பா மனம் வரமா கர்த்தர் இறங்கிடுவாரு, நம்ம அங்க வேற ஒரு மதிக்கப்படாத இடத்துக்கு போயிடும் அப்படின்னு என்ன பண்றாரு, வேகமா கடலுக்குள்ள என்ன போட்டுருங்க. அப்பயும் அவருக்கு சுயம் சாகல. அப்ப என்ன பண்றாரு, உடனே கடலுக்குள்ள எல்லாரும் தூக்கி போட்டோன்னே என்ன நடக்குது, இப்ப செத்துருவோன்னு நினைச்சு உள்ள போயிட்டே இருப்பாரு. மிதக்கும் போது கூட செத்துருவோன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா ஆண்டவர் உன்னை சாகடிக்கிறதுக்காக அழைச்சிட்டு வரல. ஆமென், அல்லேலூயா. அப்ப என்ன பண்ண, யோனாவை மீன் விழுங்கும்படி ஒரு மீனை அனுப்பினார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த திமிங்கலம் யோனாவை விழுங்கினது. விழுங்கினோட இப்ப மீன் வயிற்றுக்குள்ள போய் இப்பனாச்சும் நம்ம செத்துருவோமையா அப்படின்னு யோனா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா யோனாவை மீன் சாப்பிடவே இல்லை. ஏன்னா மீனுக்கு கர்த்தர் கட்டளை கொண்டிருந்தாரு, நீ யோனாவை சாப்பிடறதுக்கு இல்ல, விழுங்குறதுக்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. அப்ப ஒரு நாள் ஆகுது, 2வது நாள் ஆகுது, 3வது நாள் தான். இப்படியே போனா 40 நாள் நம்ம இங்கேயே முடிஞ்சிடும் போல, இது சாப்பிடாதுன்னு யோனாவுக்கு தெரிய வருது. அப்பதான் ஆண்டவரை நோக்கி அவர் விண்ணப்பம் செய்கிறார், நான் என்னை தாழ்த்துறேன். இது யோனாவோட 4 அதிகாரத்தை நீங்க போய் வாசித்து பாருங்க. அதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் ஒரு ஸ்டோரியா. அப்ப தன்னை தாழ்த்தி உங்களுடைய கிருபையை நினைச்சு பாக்குற ஆண்டவரே எனக்கு இறங்குங்கன்னு கேட்ட உடனே ஆண்டவர் அந்த மீனோட வயிற்றுல இருந்து யோனாவை நினிவேல கொண்டு போய் கக்கும்படி கட்டளை கொடுக்கிறார். நீ கப்பலேறி போனதுக்கு கொண்டு போய் நினிவேல இருக்கிறது. இப்ப 40 நாளும் யோனா என்ன பண்றாரு, சரி இதுக்கு மேல நம்ம தப்பிக்க வழி இல்லை, சொன்னதை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழ்ப்படிதலுக்குள்ள தள்ளப்பட்டு இருக்கிறார் யோனா. அல்லேலூயா. என்ன பண்ணிருக்காரு ஆண்டவர், நீ கீழ்ப்படியாம போறியா, உன்னை கீழ்ப்படிதலுக்குள்ள தள்ளுறேன்னு கொண்டு போய் தள்ளி அரெஸ்ட் பண்ணி தள்ளி இருக்காரு. சரி இப்ப போயிட்டாரு. 40 நாளும் என்ன பண்றாரு, பிரசங்கம் பண்றாரு நினிவேல, இந்த மாதிரி நீங்க மனம் திரும்புங்க, கர்த்தருடைய கோபம் உங்க மேல இருக்குது அப்படின்னு சொல்லி. உடனே இந்த சத்தத்தை கேட்டு நினிவே ராஜா உடனே சாம்பலை உடுத்தி உபவாசம் பண்ணி எல்லாரையும் உபவாசம் பண்ணபடி கட்டளை கொடுத்து எல்லாரும் அழுது புலம்புறாங்க, எங்க மேல இரக்கமா இருங்கன்னு. இப்ப யோனா கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வந்து, இதுக்குதானே நம்ம வர வேணாம்னு நினைச்சோம் அந்த இடத்துக்கு, கடைசியில நம்ம நினைச்ச மாதிரியே நடக்குது. அல்லேலூயா. அப்படின்னு இப்படி யோனாக்கு 38வது நாள் 39வது நாள்லாம் டவுட் வந்துச்சு, இனிமே அழிக்க போறதில்ல. அதுக்குதான் நம்ம அப்பயே ஆண்டுட்டு சொன்னோம், தரிசித்துக்கும் உடல. இப்ப இவருக்கு என்ன, இவருடைய சுயம் போராடுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதபடி போராடுது. உங்க வாழ்க்கையிலையும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாம போராடுவது பிசாசுல முதலாவது உங்கள் சுயம்தான், உங்களுடைய மாம்சம் தான். ஆமென், அல்லேலூயா. அதை நீங்கள் தேவனிடத்துல அர்ப்பணிக்காத வரை
நிச்சயமாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் அது போராடி கொண்டிருக்கும். அல்லேலூயா. இப்ப போராடுது. கடைசி என்ன நடந்தது? 40 நாள் ஆச்சு. ஆண்டவரும் யோனா நினைச்ச மாதிரி இரக்கம் காமிச்சிட்டாரு. நினிவே மக்களை அழிக்கவே இல்லை. உடனே யோனா என்ன பண்ணாரு? அது எப்படி நீங்க அப்படி செய்யலாம்? அல்லேலூயா. என்ன பண்றாரு? அது எப்படி நீங்க அப்படி செய்யலாம்? நான் போய் இந்த மலையில உட்கார்ந்து இந்த பட்டணத்தை நீங்க அழிக்கும் வரை இங்கிருந்து நான் புறப்படுவதில்லை. என் கண்கள் இந்த பட்டணத்தின் அழிவை காணும்படி இங்கிருந்து போறதில்லை. அல்லேலூயா. இப்ப யோனா முழுமையா கீழ்ப்படிந்தாரா? அல்லேலூயா. அங்க போய் ஆண்டவர் அப்பயும் பாடம் புகட்டுறாரு. என்ன செய்யறாரு? ஒரு ஆமணக்கு செடியை வளர வைக்கிறாரு. அந்த ஆமணக்கு செடி ஒரு நாள் வளர்ந்து யோனாவுக்கு நிழல் கொடுக்கிறது. திரும்பவுமாக அதை கருக்கி போடுகிறார். அப்ப யோனா முறையிடுகிறார், இந்த ஆமணக்கு செடியில கூட நான் நிம்மதியா இருக்குது, உங்களுக்கு பொருட்களை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ வைக்காத தண்ணி ஊத்தாத ஆவணக்கு செடிக்கு நீ இவ்வளவு வருத்தப்படுறியே, நான் பெற்றெடுத்து என் பிள்ளைகளுக்காக நான் வருத்தப்படாமல் எப்படி இருப்பேன்? அவன் அழிவை நான் எப்படி காணுவேன்? இந்த அழிவே உன்னால காண முடியலையே, அந்த அழிவை நான் எப்படி காணுவேன் அப்படின்னு யோனாவுக்கு ஆண்டவர் புத்தி புகட்டுறார். ஆனாலும் யோனாவுடைய சரீரம் தேவனுடைய வார்த்தைக்கு அந்த புத்தி புகட்டுதலுக்கு கீழ்ப்படியாமல் அதே இடத்துல உட்கார்ந்தனால யோனாவுடைய ஊழியம் அதோடு நின்றது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம கீழ்ப்படுகிறோம் அப்படின்றது முக்கியம் இல்ல, முழுமையான கீழ்ப்படிதல் அவசியம். ஆமென். ஹல்லேலூயா. பாதி கீழ்ப்படியலாம், பாதி கீழ்ப்படிவேன். சிலர் கவனிச்சிருக்கீங்களா? உள்ளதுல அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஊ சொல்லுவோம், ஆனா நம்ம இஷ்டப்படி இருப்போம். அல்லேலூயா. உன்னையே நீ வஞ்சித்துக் கொள்ளுகிறாய். ஆமென். அல்லேலூயா. சொல்றது எதுக்கு சொல்லணும்? சொன்னா வேணாம். அதனால நம்ம மட்டும் சொல்லுவோம், பின்னாடி போய் நம்ம கீழ்ப்படியாமலே நிற்போம் என்றால், ஏற்கனவே சொன்னது போல கீழ்ப்படியாமை பிள்ளைகள் மேல யார் செயல்படுவானோ அவன் செயல்படுவான், இளைப்பாறுதல் உனக்கு பங்கு இல்லாமல் போகும். அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிதல் என்பது உண்மையாய் கீழ்ப்படிவது. ஆமென். இரண்டாவது முழுமையாய் கீழ்ப்படிவது. எப்படி கீழ்ப்படியணும்? உண்மையா கீழ்ப்படியணும். உள்ளத்துல கீழ்ப்படினா வெளியிலேயும் அதைவாவே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் பார்த்திருக்கீங்களா? எந்த இடத்துல அந்த மாதிரி உண்மையா நீங்க கீழ்ப்படியலையோ அந்த இடத்துல பர்டிகுலர் லாஸ்ட்லயே நீங்க நிப்பீங்க. எந்த விஷயத்துல நீங்க கீழ்ப்படியாம போனீங்களோ அந்த விஷயத்துல உங்களுக்கு லாஸ்ட்லயே இருக்கும். இழந்த காரியங்கள் இழந்ததாகவே இருக்கும். ஆமென். முழுமையான கீழ்ப்படிதல், அதாவது ஆண்டவர் ஒரு விஷயம் சொன்னாருன்னா, இங்க போய் இந்த வீட்டுல சாப்பிடாத அப்படின்னாருன்னா சாப்பிடாத, இல்ல சாப்பிடு தண்ணி மட்டும் குடிக்காத அப்படின்னா என்ன பண்றது? போறது, சாப்பிடுறது. போன்னு சொன்னீங்களா ஆண்டவர், அந்த வீட்டுக்கு நான் போயிட்டேன். சாப்பிடுன்னு சொன்னீங்களா ஆண்டவர், அந்த வீட்டுல நான் சாப்பிட்டேன். தெரியாம கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டேன். இவ்வளவு காரியம் கீழ்படிச்சிருக்கேன்ல ஆண்டவரே, இது கொஞ்சம் தானே கீழ்படியில. என் பார்த்து எதுவும் செய்யக்கூடாதா? இப்ப நான் உனக்கு தெளிவா சொல்றேன்ப்பா, நீ கீழ்படியாத எல்லையில பிசாசு வேலை செஞ்சிருவான்ப்பா. அல்லேலூயா. உன்னை கீழ்படியாமல தள்ளுறதே அவன் தான். ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் ராஜாவுக்கு தீர்க்கதரிசி சொல்லும்படி அனுப்பினாரு. திரும்பி வரும்போது எங்கேயும் சாப்பிடாதன்னாரு ஆண்டவர். அல்லேலூயா. எங்கேயும் சாப்பிடாதன்னாரு. இவர் என்ன பண்ணாரு? இதுக்குன்னே ஒரு தீர்க்கதரிசியை பிசாசு அனுப்புறான். அல்லேலூயா. அவன் முதிர்ந்த தீர்க்கதரிசியா இருக்க, கிழட்டு தீர்க்கதரிசியா இருக்க. அவன் சொல்றான், நீ எங்க வீட்டுல சாப்பிட, நானும் ஒரு தீர்க்கதரிசி தான், நீ எங்க வீட்டுல சாப்பிட்டு போ. அல்லேலூயா. இவன் என்ன பண்ணிட்டான்? நம்பி அவன் முன்னாடி போய் சாப்பிட போயிட்டான். சிங்கம் அடிச்சிருச்சு. அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நான் சொன்னதை நீ கேட்காதனாலதான் இந்த கஷ்டத்துக்குள்ள நீ போற. நீ சொன்னதை நீ கேட்டிருந்தீங்கன்னா இந்த கஷ்டம் உனக்கு நேரிடவே நேரிடாது. அல்லேலூயா. அப்ப ஒரு விஷயத்தை தேவன் சொல்லுவது அப்படியே கீழ்ப்படியணும். என்ன சொல்றாரோ அப்படியே கீழ்ப்படியணும். முழுமையான கீழ்ப்படிதல். இரண்டாவது உண்மையான கீழ்ப்படிதல். இது ரெண்டும் செய்வதற்கு உங்களுடைய சுயம், உங்களுடைய மாம்சம் அர்ப்பணிக்கப்பட்டதாய், ஆண்டவருக்கு ஏற்றதாய் நீங்கள் எப்பொழுதும் தாழ்த்தக்கூடியதா இருக்க வேண்டும். ஆமென்.
இப்ப மிக முக்கியமான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு போடிட்டு காட்ட போறேன். அப்படி இருந்தவர் யார் அப்படின்றது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். இப்ப ஒரு வசனம் சொல்லுது, ஆண்டவருக்கு என்ன மைண்ட், யோனாவுக்கு என்ன மைண்ட் இருந்துச்சோ அந்த மைண்ட் இல்ல, யோனாவுக்கு என்ன சிந்தனை இருந்துச்சோ அந்த சிந்தனை இல்ல, தன்னை கனப்படுத்த மாட்டேன், தனக்கு தன்னை தான் நான் அப்படின்ற சிந்தனை இல்ல, கிறிஸ்துவுக்கு ஒரு சிந்தனை இருந்துச்சு. அந்த சிந்தனையே நாம எல்லாருக்கும் இருக்க கடவுள். அந்த சிந்தனை என்ன, அவருக்குள்ள இருந்த அந்த சிந்தை என்ன பாருங்க. அடுத்தது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், அவரு தேவனை போலவே இருந்தோம், தேவனுக்கு இவருக்கு வித்தியாசமே தெரியல, அப்படி இருந்தோம், தேவனுக்கு சமமாய் இருப்பதை, தேவனுக்கு ஈக்குவலா இருக்கிறதையும் பெருசா எண்ணாம, தேவனை போல இருக்கிறதையும் தேவனுக்கு ஈக்குவலா இருக்கிறதையும் பெருசா எண்ணாம தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். படிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, இப்ப அவ்வளோ பெரிய இடத்துல இருந்த அந்த தேவன் அவ்வளோ பெரிய ஒரு ஈக்குவாலிட்டியில வச்சிருக்காரு பிதா குமாரன். இந்த குமாரன் என்ன செய்கிறார், அதையெல்லாம் மேன்மையாக எண்ணாமல் நமக்காக மனுஷ ரூபம் எடுத்து மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்ப நான் சொன்னேன் எப்படி கீழ்ப்படியணும்னு, எவ்வளவு நாள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதையும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுத்த அதிகாரங்களுக்கு நீங்கள் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி பாருங்க. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு அதிகாரம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து இறந்த பிறகுதான் பிசாசு துரத்தினாரா? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போதே பிசாசு மேல இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதிகாரங்களும் அத்தாரிட்டியும் அவர் இருந்த போது கூட தன்னையே தாழ்த்தி பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு மேல ஒருத்தரை, ஹல்லேலூயா, அதாவது பிதாவின் நாமத்திற்கு மேன்மை செலுத்தும்படியே அந்த நாமத்திற்கு தன்னை கீழ்ப்படிந்தவராக்கி மரண பரியந்தம், இவ்வளவு பெரிய பாடுகள், இவ்வளவு கஷ்டத்தை நான் உனக்காக சகிச்சேன் பிதாவே, நீங்க சொன்னதுனால உங்க சித்தத்துக்காக நான் சகிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவுக்கு எதிர்த்து நிற்கவில்லை எங்க சிலுவையில. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அவ்வளவு காயங்கள், அவ்வளவு ரத்த வேதனையில இருக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, தன்னை தாழ்த்தி மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ளவரா இருந்தாரு. அவ்வளவு உலகத்தின் பாவத்தை, ஒரு பாவத்தினால ஒரு வியாதி வந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்குது. உலகத்தோட பாவத்தோட அத்தனை வியாதியும் உள்ள சுமந்திருக்காரு அந்த சிலுவையில. அல்லேலூயா. அவ்வளவு உலகத்தின் ரட்சகர், அவ்வளவு பாவத்தை சுமந்திருக்காரு. இப்ப இவர் என்ன சொல்லலாம், நான் எதுக்கு உங்களுக்கு கீழ்ப்படியணும்? அல்லேலூயா. யார்கிட்ட சொல்லலாம்? பிதாவாகிய தேவன்கிட்ட சொல்லலாம். ஆமென். ஆனா அவர் அப்படி சொல்லல. என்ன செய்தாரு? மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி, அல்லேலூயா, பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அல்லேலூயா. நீங்க இது எல்லாமே நான் சொன்ன முன்பு சொன்ன அத்தனை அதிகாரத்துக்கு நீங்க பொருத்தி பார்க்கணும். இந்த கடைசி சாப்டர், மனைவியானவங்க நீங்க நான் உனக்காக அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன் உனக்கு இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கீழ்ப்படிதலை விட்டு விலகக்கூடாது. நிர்வாகத்துல வேலை பார்க்குற நீங்க, நான் உனக்காக அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் அதனால அந்த கீழ்ப்படிதலை விட்டு விலகக்கூடாது. அல்லேலூயா. மரண பரியந்தம் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த சிந்தை உங்களுக்குள் இருக்க வேண்டும். ஆமென். தாழ்மையின் சிந்தையும் கீழ்ப்படிதல் உள்ள சிந்தையும் இருக்கும் போது என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து அப்படி இருந்ததுனால பிதாவாகிய தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். ஆமென், அல்லேலூயா. இந்த சிந்தை தான் உங்களை உயர்த்துமே தவிர வேற எதுவுமே உயர்த்தாது. ஆமென்.
ஹல்லேலூயா. நீங்க முன்பு சொன்ன அத்தனை காரியங்களையும் வீட்டுல போய் நீங்க மெடிடேட் பண்ணி உங்களை அர்ப்பணிங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதிகாரத்துக்கும் தேவ வசனத்துக்கும் கிறிஸ்து தம்மை அர்ப்பணித்தது போல யோனா மாதிரி இல்ல. ஒருத்தர் நான் காமிச்சிருக்கேன், இவரு மாதிரி நீங்க கீழ்ப்படியாதீங்க, இவரை போல கீழ்ப்படிங்க, இயேசு கிறிஸ்துவை போல கீழ்ப்படிங்கன்னு சொல்லியிருக்கேன். இவரை போல இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். 2 உதாரணங்களையும் தியானித்து நீங்கள் இருப்பீர்களானால் தேவன் உங்களை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி அழகு பார்க்கிறவராக இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.